வணக்கம் கொள்ளியலே, இப்படி இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருப்பீங்க இருந்தால் எல்லோருக்கும் பொதுவான அந்த வெள்ள இறைவன் எல்லாரையும் ஆஸ்வதிப்பான். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் வாழ்வோம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோட வந்திருக்குன்னு பாருங்கோ. ஏனென்றால் என் பிள்ளைகளை காணாமல் நம்மளை இருக்க முடியவில்லை. இப்போதான் நான் ஆஸ்பத்திரியால் வந்து நான் கண் ஆப்ரேஷன் செய்யுது. நீங்கள் என்ன இப்போ இங்கே இந்த தாத்தா நடிகிலும் கண்ணாடியோடு நிற்கிறாருன்னு பார்த்தா இவருக்கு கண் வருத்தம் தொடர்ச்சியாக இருக்குது. போன கிழமை கண்ணை சோதனை செய்ய போகிறாங்க. ஒரு அதுக்கு முதல் 2 கிழமை இது கண்ணில் ஏதோ வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க, சவ்வு வளர்ந்தேன். அது பிறகு மறுக்கா ஒரு சொன்னாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகும்படி உங்களோட பக்கத்தில் நீங்கள் இருக்கிற பெவரேஜ் பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குத்தானே, அங்கே போய் சொன்னாங்க. அங்கே போச்சுன்னா எனக்கு ஆப்ரேஷன் 2 கடை தந்துக்கிறாங்க. இப்போ முடிச்சு வந்து இன்றைக்கு ஒரு 15 நாள். அதான் இந்த பிள்ளைகளை காண அவன் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று சொல்லணும், இல்லை சொல்லாட்டி காலையில் சொல்லாட்டி நமக்கு பைத்தியம் பிடிச்சிருவேன். இருக்கிற காலத்தில் நாம எதை சொல்லணும் அதை சொல்லணும். நம்மளால எது முடியுமோ அதை சொல்லி, அவர் கேட்டார் கேட்க இல்லை அது வேற கதை. முடிவெடுக்கிறது அவர்கள், நாம சொல்ல கடமை. நாம சொல்லாவிட்ட காலத்துல இந்த தாத்தாவும் ஓடி வந்து ஒரு புலம்பெயர் இந்த மண்டுக்கு வந்துட்டார். அங்கே இருக்க முடியாம ஓடி வந்துட்டார். இவர் வந்தது இந்த என்ன சொல்றது சோசியல் காசியம் எடுத்துக்கண்டு வீட்டிலேயே படுக்க போட்டாரோ. வீடும் 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 சாப்பாடும் வீடும் சாப்பாடும் படுத்துட்டாரு விழுந்து. அப்படி நீங்க எண்ணிருவேங்க, பிறகு திட்டிருவேங்க. இந்த தாத்தா போன அப்புறம் கூட இங்கதான் தாத்தாவுக்கு அப்படி எப்படி நிம்மதி இல்லையான்னு சொன்னாலும் கூட போற இடத்துல கூட வந்து கனை பேர் என்னப்பா நீ செய்த, நீ இருக்கிற காலத்துல எங்களை மறந்துட்டு நீ இப்ப இருக்கிறியாண்டு அங்கேயும் நமக்கு தொல்லை தருவாங்க. இப்ப அப்படிதான் நடக்குது. ஏன்னாடா இந்த உலகத்துல நாம செய்ய விட்டா அந்த உலகத்துல வந்து தொல்லை தருவாங்களாம். அப்ப இந்த கூட்டாளின்னு சொன்னார், அவர் என்னோட தான் நல்லா கதைப்பாரு. அவருன்னு சொல்லுவார் இப்படித்தான். அப்பா நாங்க இருக்கிற நாங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேணும். உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்வோம். இல்லையே நாங்கள் போற நேரத்துல கூட இவன் பாவி எப்பயோ போக வேண்டியவன் இப்ப போறான் ஆண்டு கூட கேட்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படித்தானே இங்க இவர் எப்பயோ போக வேண்டியவர் இப்பயா போறாராண்டு பாத்தீங்களா? போற போது இந்த பிரியாவோட இருக்கில்லே, ஒருவர் நிகழ்ச்சிக்கு வர்ற போது அவருக்கு மாலை போட்டு மேளதாளத்தோட கொண்டு வருவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு இவர் தான் திறப்பு விழா செய்ய போற, இவர் மாலையை வெட்டுங்க, மாலையை இதை அதை வெட்டி உள்ளுக்கு இவர் தான் முதலா போவார்ன்னு பெருசா அடிச்சு கொளுத்துவாங்க. இவர் தான் அங்க வந்தவர் இங்க செய்தவர் எல்லாம் சொல்லுவார்கள். அது இது வாய் என்ன சொல்றது, உள்ளத்துல வேற ஒன்று வாயில பெருசா சொல்லுவாங்க, வாயில வாரதான் தட்டி விட்டுருவாங்க. அப்ப அது எப்ப இந்த உண்மை விளங்கு பாருங்க. இவருக்கு தெரியாது என்ன பேசுறாங்க, இருக்கிறவருக்கு தெரியுமோ, இப்படித்தானே வந்தவனுக்கு தெரியும். ஓ இவர் ஒரு நல்ல மனுஷனப்பா, இது எண்ணம் இருந்திருக்கணுமே, வயசாயினாலும் ஒரு 100 வயசு மட்டும் இருந்திருக்கணுமே என்றும் ஒரு பகுதியே. அது எப்படி நல்லது செய்தாதான் அந்த செய்து வரும். அப்ப நாம கெட்டது செய்தோமோ போற போது நமக்கு பிரியா உடையில அடிச்சு அனுப்புற மாதிரி கிடக்கு, சொல்லால அடிப்பாங்க. அதை யோசிச்சு இவர் 40-45 வருஷம் புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வந்த போதும் கொண்ட கொள்கை மறக்காம இந்த தாத்தா இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு பிடிப்பு. அதனாலதான் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், நீங்க என்ன விட்டு பிரிய மாட்டேங்க. இந்த தாத்தா காலை வணக்கம் சொல்லி பிந்தினாலும் மதிய வணக்கத்துக்கு வந்துடுவாருன்ட்டு நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்கல்லவா? பார்த்தீங்க பார்க்காதீங்க, அது நமக்கு விட்ட கதை. ஆறு பார்க்கறானோ பார்க்க இல்லையோ தம்பி, உங்களுக்கு பார்க்கிறவருக்கு 2 கையை எடுத்து நான் கும்பிடுறேன். நீங்க 4 பேர் ரெண்டாலும் பார்க்குறீங்க இல்லவா, எனக்கு சில லைக் பண்றீங்க இல்லவா, நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, 4 பேருக்கு நன்றி உள்ளவனா இருப்போம். நீங்க 4 பேருக்கு நன்றியான்னு சொல்றவோ நீங்க நினைக்க கூடாது இந்த வளமையா வந்து கவிஞரை வணக்கம், பாடகரை வணக்கம், கவிஞர் வணக்கம் என்று சொல்லிட்டு போறாள் இல்லை. இந்த 4 பேரும் எந்த திட்டத்துல 4000க்கு மேல அதிகமான மக்கள் என்ன நேசிக்கணும். 4 பேரும் இங்கதான் வர, அது ஏதோ இந்த தொழில்நுட்பத்துல வர முடியாம இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டே போறாங்க, பார்க்கறதும் அதிகமாக இருக்குது. அப்ப இருந்துட்டு சொல்றதான் நீங்க பாக்குறீங்க, கொஞ்சம் ஒரு கையை தட்டி விடுங்கன்னு சொல்றது வளமையாகிறதான். இருந்தாலும் இந்த 4 பேரும் இங்கதான் வர இல்லை. அடே இப்படி ஒரு செய்தியோன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா தான் சொல்லுது போடக்குது அண்டு சொல்றீங்களா. இது அப்படி பரவப்பட்டு போறபடியா செய்தி எங்கேயோ போகுது, உலகம் முழுக்க செய்தி போகுது. இதுதான் உண்மை. அண்டு போட்டுத்தான் நான் நாளாந்தம் உங்களோட வர்றேன். உங்களுக்கு நன்றி
கூறிக்கொண்டு இன்றைக்கு ஒரு செய்தியை செய்ய போறோம், சொல்ல போறோம். சொல்லுங்க. நாளாந்தம் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரும், பிறகு கல்யாண வீட்டு சண்டை வரும், கல்யாணத்துல ஒப்பேத்து புரோக்கர் லைன் வரும், இப்படி எல்லாம் கணக்கு கேட்கல. என் நண்பன் சொன்ன கதை தான். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு, எப்பயும் வந்து சொல்லுவாரு. அவர் தான் சொல்லறதுக்கு பயப்படுறாரு போடாது, முகத்தை காட்ட பக்கத்துல இருக்கிறாரு. அவர் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி அப்பம் நாயும் எஜமானும். அந்த நாளில நாயும் எஜமானன்னு சொன்னா அன்றைய காலத்துல எஜமானோட அந்த நன்றி உள்ளது சேர்ந்தே போகும். அவருக்கு துன்பம் வந்தா அது பக்கத்துல நிற்கும், போய் நிற்கும். இப்பயும் அது நன்றி உள்ளது, நாம தான் அதை விலத்தில் விட்டாலும் நன்றி உள்ளது நம்மோட தான் நிற்கும். இப்படி ஒரு எஜமான் கூட்டிட்டு போயிட்டு அவர் ஒரு எஜமான் தான். சரி, பொதுவாக இதுல வயசு மூத்த எஜமான் சின்ன எஜமான் தேவையில்லை. பொதுவா ஒரு எஜமானும் நன்றி உள்ளதையும் கூட்டிட்டு போறார். ஒரு நாளைக்கு 3 முறை போறதுன்னு நீங்க அறிஞ்சிருப்பீங்க. 3 முறை கொண்டு போகணுமா என்று சொல்லியிருக்கேன். ஏன்னா அது தனது கடமையை முடிக்கிறதுக்கு வெளியே கொண்டு போக வேணும். இப்படி கொண்டு போறவர் அந்த அந்த என்ன சொல்றது, கொண்டு போன இடத்துல விட்டுட்டு இவர் கைபேசியை நோண்டின்னு இருப்பாரா. அது பார்த்துட்டு இருக்குது. இவர் என்ன விட வார அந்த சாட்டு போக்கில இவர் இதுதான் பார்க்க வராரு. வீட்டுல மனசு பேசுவாவோ, அந்த எஜமானுக்கு சொல்லு, அந்த நாய் சொல்லு, என்ன வீட்டுல மனசு பேசுவான்ட்டுதான் நீங்க இங்க வச்சுட்டு போட்டு பிச்சு பிடுங்கி எல்லாத்தையும் போய் நான் எந்த வேலையை எப்பயோ கடமையை முடிச்சுட்டேன், எந்த வீட்டுக்கு கொண்டு போய் எனக்கு தண்ணியை வெண்ணிய தருவேன் பார்த்தா நீ சேட்டியா விடுறேன் பார்த்துட்டு நாளாந்தம் இவர் தண்டை போனுத்தான் நேர வந்து பார்த்துட்டு இவரோட பேசிச்சுதான். இவர் பேச அங்க பாக்குறது, இவர் பேச இல்லை. ஏதோ சொல்லிக்கல ஒரு காதலை விட்டு இப்படி பார்த்துருப்பீங்க தானே. அதண்டா காணும் பின்னால வந்து மற்ற எரும மாடுதான் வந்து அல்லது காண்டாமருகன் தான் வந்து கழுத்துல ஏறினாலும் தெரியாதவா இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி காண்டாமரம் வந்து ஏறினாலும் தெரியும். பின்னுக்கு வந்து தந்தை உள்ளதும் கூட பின்னாலே அவருக்கு என்ன சொல்றது, நைவேத்தியம் பண்றதை இல்லை, என்ன சொல்றது, அவருக்கு பின்னாலே ஈரமாக்கி விட்டாலும் அது நமக்கு தெரியாது. பிறகுதான் பாம்பு என்ன நடந்தது, பாம்பு வந்து விட்டா அதை விடுங்க அப்படி என்று சொல்லிட்டு இந்த இது நாளாந்த நோட் பண்ணி இருந்துட்டு இனி நான் எஜமானையும் பார்க்க கூடாது. ஏனண்டா எஜமானுக்கு ஒருவருக்கு ஒன்று சொன்னாத்தானே புரியும். சொல்லாமட்ட மௌனமா இருந்தால் யாடின்னு போனா இவர் திருந்த வழி இல்லையே அன்று பாட்டுட்டு அந்த எஜமானுக்கு ஒரு வழி சென்றாரு. வழி செய்கிறது நேரா அவர் அப்படியே வந்து 2 காலையும் போட்டு அப்படியே குந்தி என்று போட்டு அவர்கிட்ட மூக்க எழுத்து போடுது. அவர்கிட்ட மூக்க ஒத்தி போயிட்டுது. இது என்னடா கரவம் வண்டிவரை எல்லாம் ஆகுவான்ட்டு அழிச்சு போட்டு இப்ப நான் மூக்குன்னு சொல்லலாம். இப்ப மூக்கு இருக்கிற போது மூக்குன்னு சொல்லாம இல்லவா, இவர் அறுத்துண்டு போனபடியே இவருக்கு மூக்கு சத்தம் பெற மூக்கு 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 அண்டு சொல்லிக்கல எல்லாரும் ஓடி வந்து இவரைத்தான் பார்த்தது வழியே நாயை பிடிக்க இல்லை. நாய் எங்கேண்டு அறுத்துண்டு நாய் ஓடிட்டு இவரை விட்ட அந்த வந்து நின்ற நாய் அறுத்துண்டு ஓடினது. இதுதான் கதை. ஏனென்றால் செய்யற காரியத்துல அக்கறையோடு இருக்க வேணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நாம எது செய்யறோமோ அதுல அக்கறையோட இருக்கணும். நம்மளோட வேலை முடிஞ்சுதா, கடமை முடிஞ்சதா, அதில் கடமை முடிஞ்சா நாம நேர காலத்துக்கு வீட்டை கொண்டு போகணும். இருந்து அரட்டை அடிக்க நேரம் இருக்கு, கடமை தவறக்கூடாது அண்டுதான் இந்த கருத்தோட. நன்றி, வணக்கம்.